அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னன்னா ஒரு வெஜ் மெனு தான் பார்க்க போறோங்க. கொத்தவரங்காய் பொரியலும், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பாருங்க. மாங்காய் போட்டு எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்காக இந்த பதிவுங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு மாங்காய் எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸ்ல. 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு கத்திரிக்காய், சின்ன வெங்காயங்க ஒரு 50 கிராம் தொளிச்சு வச்சிருக்கேன். முழுசாக தான் வச்சிருக்கேன், கட் பண்ணல. கருவேப்பிலை தலைங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு வந்து கால் ஸ்பூனுங்க, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், புளி கரைச்சி வச்சிருக்கேன். தூளுங்க பார்த்தீங்கன்னா என்னென்னா மல்லித்தூள் நல்லா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன். இது வந்து இப்போ தாளிக்க போகிறோங்க. இந்த குக்கரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு, பூண்டு, தக்காளி இந்த 3 வச்சுருக்கேங்க. இப்போ இன்னொரு விசில் வந்ததும் 2 விசில் விட்டு எடுக்கிறேங்க. இன்னொரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாம்பார் தாளித்து விட்டுடலாங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ஒரு 25 மில்லி சேர்த்துனா போதும். பருப்பு வந்து ஒரு 200 பருப்புங்க. 200 பருப்புக்கு இந்த அளவுங்க. கடுகு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். விசில் வந்துருச்சுங்க, இறக்கிக்கலாம். விசில் அடங்கிறது இறக்கி வச்சு தாளிச்சு விட்டுக்கலாங்க. இங்கே இது ரெடி ஆயிடுச்சு. வானல் காயிட்டோம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு சுட்டிக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கோங்க. காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்திட்டு நான் சொன்ன பொடிங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து எல்லாம் சேர்த்தியாச்சு. இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ள பொரியல் பண்ணிடலாங்க. பொரியல் கொத்தவரங்காங்க. இது வந்து 1/4 கிலோங்க. தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். 2 வரமிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, கடுகு, எண்ணெய், தண்ணிங்க. தாளிச்சு விட்டுக்கலாங்க. பொரியல 25 மில்லியை விட கம்மியா சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. எண்ணெய், கடுகு சேர்த்துக்கலாங்க. இன்னொரு 1/4 ஸ்பூன் சேர்க்கிறது கடுகு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து விட்டுட்டு ஒரு கிளறி விட்டு தண்ணி சேர்த்துட்டு வேக வைக்கலாம். வெந்ததும் பார்க்கலாம். பருப்பு, தக்காளி, பூண்டு நல்லா வெந்துடுச்சுங்க. இதை வந்து அதோட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் பார்த்து பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். பொருள் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா தேங்காவும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். சாம்பாரும் சூப்பரா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறோம்னா உப்பு காரமா நான் பார்த்துட்டேங்க, கரெக்டா இருக்கு. என்ன பண்ண போறோம்னா மாங்காயை சேர்த்துக்கலாங்க. மாங்காய் போடுறதுனால அதுலேயே புளிப்பு இருக்கும். தக்காளி போடுறோம், புளி ஊத்துறோம். அதனால தக்காளி அளவு 4 பழம் போடுறோம் அப்படின்னா 2 பழம் போட்டா போதும். புளி வந்து எவ்வளோ நீங்க போடுறீங்களோ அதுல இருந்து பாதி போட்டீங்கன்னா போதும். அப்போ ரொம்ப புளிப்பாயிடுச்சுன்னா சாப்பிட முடியாதுங்க. கடைசியா கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாங்க. தூள் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சுங்க, ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, பொரியல் மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்ட துவரம்பருப்பு சாம்பாருங்க ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேஸ்ட் பார்த்துடலாங்க. பொறுமையா உட்காந்து சாப்பிடணுங்க. மாங்காய் செம டேஸ்டா இருக்கும் சாம்பார்ல போட்டது. அதனால இப்ப நான் சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டு கட்டல, டேஸ்ட் மட்டும் பார்த்து சொல்லிடுறேங்க. சாம்பாருங்க சூப்பரா இருக்குங்க. அந்த மாங்காவோட மனம் ருசியே நல்லா சாம்பார்ல இறங்கியிருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பொரியல் பார்த்துடலாங்க. பொரியலும் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பொடியெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேங்க. வெறும் வெங்காயம், மிளகாய், கடுகு, உப்பு, எண்ணெய், அவ்வளவுதாங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சு கடைசியா தேங்காவும் கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்கிறதுதாங்க. சிம்பிள் தான், ஆனா செம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.